in our daily life we are using different types of material. Some it will be come under the living things, some under will be non-living things. So example of the non-living things we are using in our daily lives are water, sunlight, okay, air, etc. Okay, in this which one will be helpful for us breathing, children? We are known very well, air. Okay, so in this third unit we are going to learn about what topic, children? About air. Okay, so in that first topic what you are going to go through means introduction part. So air is present everywhere around us, though we cannot see it, we can feel it. அப்படின்னா என்னமா சொல்லியிருக்காங்க, ஏர் வந்து நம்மளுடைய சரௌண்டிங்கில் வந்து எல்லா இடத்துலையுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஏரை வந்து பார்க்க முடியாது, பட் யூ கேன் ஃபீல் இட். ஓகே, ஸோ ஏர் இஸ் எ மிக்சர் ஆஃப் கேசஸ் லைக் ஆக்சிஜன், nitrogen, carbon dioxide and hydrogen. Air is a mixture. Mixture means what, children? Many in one. Okay, even air also considers the mixture. Why? Means it contains the different types of the gases. What are the gases present in the air? Means oxygen, nitrogen, carbon dioxide. See children, I underline oxygen, nitrogen, carbon dioxide and then hydrogen. Clear? So these are the composition of the air. Next thing, these gases act as an envelope around the earth and form the atmosphere. இந்த gases airல present ஆகிற gases எல்லாம் சேர்ந்து என்னவா act ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா envelope means nothing but covering. Okay, so where it was covered? In the our atmosphere. Okay வா, so around the earth and form the atmosphere. நம்ம earth சுற்றி கவர் ஆகிட்டு அது ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த லேயருக்கு தான் நம்ம என்ன பேர் சொல்கிறோன்னா atmosphere. So it is the presence of atmosphere that makes the earth a suitable place for living. அதாவது இந்த அட்மாஸ்பியர் இருக்கிறதால தான் நம்மளால் earthல வந்து என்ன ஆகுது, லிவிங் ஆர்கானிசம் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு சூட்டபிள் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து அக்கர் ஆயிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த recent year more number of industries has been established and they release excess of harmful gases like carbon dioxide into the atmosphere. Because of this air is polluted more than ever before. அதாவது இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுது. சரிங்களா, அப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து என்னன்னாக்கா நிறைய பாய்சனஸ் கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே இல்லாத அளவுக்கு என்ன ஆயிருக்கு, ஏர் வந்து பொல்யூட் ஆயிருக்கு. ஒய் மீன்ஸ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரீஸ் இன்டு த பாய்சனஸ் கேஸஸ் released and enter into the air. Clear? Next, in this lesson we are going to study about different types of atmosphere, air pollution, airborne diseases and the measures to control air pollution. So இந்த டாபிக்ஸ் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். எஸ் சார், ஃபர்ஸ்ட் சப் டாபிக் என்னன்னாக்கா அட்மாஸ்பியர். ஸோ த earth is surrounded by a layer of gases which is called the atmosphere. அட்மாஸ்பியர்னா என்ன, ஒன்றும் இல்லைம்மா, டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் டிஃப்ரெண்ட் கேஸஸ் வந்து மிங்கிள் ஆகிட்டு அது என்ன ஆகும், ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம். இட் இஸ் கம்போஸ்ட் மெயின்லி ஆஃப் நைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன், அதர் கேஸஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு அண்டு ஆர்கன் காம்பவுண்ட்ஸ். அதாவது இதில் என்னென்ன கேஸஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு அட்மாஸ்பியரில், அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அட்மாஸ்பியரில் டிஃப்ரெண்ட் கேஸஸ் மிக்ஸ் ஆகிருக்கு நமக்கு தெரியும். அதில் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 78%, ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 21%, அதர் கேஸஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் ஆர்கன் கம்ப்ரைஸ் எவ்வளோனாக்கா 1% ஆஃப் த அட்மாஸ்பியர் பை வால்யூம். ஸோ த அட்மாஸ்பியர் இஸ் லைக் எ பிளாங்கெட் தட் சரௌண்ட் த earth. அதாவது அட்மாஸ்பியர்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிளாங்கெட்னா தெரியல, நம்ம பெட்ஷீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி தான். அது என்ன பண்ணியிருக்கு, நம்மளுடைய earth வந்து சரௌண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட், இட் ப்ரொடெக்ட்ஸ் த earth ஃப்ரம் கெட்டிங் டூ கோல்ட் ஆர் டூ ஹாட். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆர் வாட் இஸ் த வெரி யூஸ்ஃபுல் ஆஃப் அட்மாஸ்பியர் மீன்ஸ் இட் இஸ் ஹெல்ப் டு மெயின்டைன் அவர் earth டெம்பரேச்சர். ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் அதாவது ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் ரொம்ப கூலாக இல்லாமல் நார்மல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த அட்மாஸ்பியர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், அட்மாஸ்பியர் இஸ் டிவைடட் இன்டு 5 different layers. The layers from the
bottom upwards are called troposphere, stratosphere, mesosphere, thermosphere and exosphere. அதாவது நம்மளுடைய earthல இருந்து மேலே அப்போன்னா அது கீழே இருந்து அப்படியே மேலே வரைக்கும் சரிங்களா ஒன் பை ஒன்னாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த லேயர்ஸ் ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டயக்ராமில் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. இங்கே அர்த்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த அர்த்துலேருந்து மேலே ஃபர்ஸ்ட் லேயர் என்ன இருக்குது ட்ரோபோஸ்பியர். அந்த ட்ரோபோஸ்பியருக்கு மேலே என்ன இருக்குது ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே என்ன இருக்குது மீசோஸ்பியர் ஓகேங்களா. அதுக்கு மேலே தெர்மோஸ்பியர். அதுக்கு மேலே என்ன இருக்குது எக்ஸோஸ்பியர். ஓகே, ஸோ லைக் தட் ஒன்லி the layers will be arranged, it will be divided. Next we are going to learn detailedly about the layer of the atmosphere one by one. First layer what I said troposphere. Clear? See, the troposphere is the lowest layer of the atmosphere. Troposphere என்றது ஒன்றும் இல்லை, the அட்மாஸ்பியர்லேயே லோயர் பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரம் த சீ லெவல் இட் எக்ஸ்டெண்ட் அப் டு அபவுட் 10 கிலோமீட்டர். அதாவது சீ லெவல்லேருந்து நம்ம பார்க்கும்போது எவ்வளோ கிலோமீட்டர் வந்து இது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 கிலோமீட்டர். ஸோ இட் இஸ் த டென்சஸ்ட் லேயர் அண்டு ஆல்மோஸ்ட் 76 ஆஃப் த ஏர் இன் த அட்மாஸ்பியர் இஸ் ஃபவுண்ட் இன் திஸ் லேயர். இந்த லேயர் தான் டென்சஸ்ட். டென்சஸ்ட்னா என்னது ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது அது அதில் மாலிகுல்ஸ்லாம் சப்ஸ்டன்ஸ்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கு இல்லையா, அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ ஆல்மோஸ்ட் ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் த ஏர் வந்து இந்த லேயரில் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 75%. ஓகே, ஸோ திஸ் லேயர் ஆல்சோ ஹேஸ் வாட்டர் வேப்பர். இதில் ஏர் மட்டும் இல்லாமல் என்னவும் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வாட்டர் வேப்பரும் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி லிவ் in the troposphere and most of the weather clouds, rain, snow is found in this layer. அதாவது இந்த ட்ரோபோஸ்பியர் நம்மளால் உயிர் வாழ முடியும்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே என்னென்ன ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா வெதர் சேஞ்சஸ் இருக்கும், க்ளவுட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும், ரெயின் வரும், ஸ்னோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆல் வெதர் சேஞ்ச் ஆல்சோ அக்கர் இன் திஸ் லேயர். அதாவது கிளைமேட்டிக் சேஞ்சஸ்லாம் வந்து என்ன ஆகும் இந்த லேயரில் வந்து அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் லேயர் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோமா ஸ்ட்ராட்டோஸ்பியர். It extends from the top of the troposphere to about 50 kilometer above the ground. அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் என்ன சொன்னோம் ட்ரோபோஸ்பியர் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ட்ரோபோஸ்பியருக்கு மேலே 50 கிலோமீட்டர் அபோவ் அதுக்கப்புறமா என்ன வந்து இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஓசோன் லேயர் ஃபவுண்ட் இன் திஸ் லேயர் அப்சர்வ் ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவயலட் ரேஸ் which can cause damage to our skin and eyes. அதாவது இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓசோன் லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதனுடைய யூஸ்ஃபுல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓசோன் லேயர் வந்து ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவயலட் ரேஸ் வந்து சன்லைட்லேருந்து ரிலீஸ் ஆகும் இல்லைங்களா, அதை வந்து அப்சர்வ் பண்ணும் சரிங்களா, அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்கேஸ் இந்த ஓசோன் லேயரை டேமேஜ் இருந்துச்சுன்னா அது நமக்கு என்ன பாதிப்பு உருவாக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் தென் ஐஸ் அந்த பார்ட் என்ன ஆகிடும் டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. So there is no water vapor in this layer. So the temperature in this layer is around -550 Celsius. அதாவது இங்கே வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க டெம்பரேச்சர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன இருக்குல்ல வாட்டர் வேப்பரே இல்லை. நெக்ஸ்ட் லேயர் அட்மாஸ்பியர் நெக்ஸ்ட் லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீசோஸ்பியர். ஸோ த ரீஜன் அபவ் த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் கால்டு த மீசோஸ்பியர். அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே இருக்கிற ரீஜனுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் மீசோஸ்பியர் சொல்கிறோம். இட் எக்ஸ்டெண்ட் அப்வர்ட் டு எ ஹைட் ஆஃப் அபவுட் 85 கிலோமீட்டர் ஃப்ரம் த கிரவுண்ட். அதாவது கிரவுண்ட்லேருந்து 85 கிலோமீட்டருக்கு மேலே தான் இந்த மீசோஸ்பியர் வந்து அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. The temperature in this layer decreases with height and it is -1100 degree Celsius. அதாவது மேலே போக போக இந்த லேயரில் வந்து என்ன ஆகும் டெம்பரேச்சர் லெவல் வந்து கம்மியாகிட்டே போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த டெம்பரேச்சர் லெவல் ஆஃப் திஸ் மீசோஸ்பியர் மீன்ஸ் -1100 degree Celsius. So most of the meteors found in the sky burn in this layer. Meteors means அது வந்து ஒரு காம்பனண்ட் ஆஃப் த ஸ்கை, அது வந்து என்ன ஆகும் இந்த லேயரில் தான் பேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்பியர். The layer of very
rare air above the mesosphere is called the thermosphere. It is found above the mesosphere. அதாவது மீசோஸ்பியருக்கு அப்புறம் சரிங்களா ஏர் வந்து ப்ரெசண்ட்டே இல்லை. அதாவது ரொம்ப ரேராக தான் அங்கே வந்து ஏர் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த லேயருக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா தெர்மோஸ்பியர் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த தெர்மோஸ்பியர் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அபவ் த மீசோஸ்பியர். ஓகே, நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸோஸ்பியர். த அவுட்டர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் கால்ட் அஸ் த எக்ஸோஸ்பியர். அவுட்டர்மோஸ்ட்னா அந்த மேலே இருக்கிறது. சரிங்களா? அதுக்கு தான் என்னன்னாக்கா எக்ஸோஸ்பியர் சொல்கிறோம். இட் லைஸ் பிட்வீன் 400 to 1500 கிலோமீட்டர் அபவ் த அர்த். அதாவது நம்மளுடைய ஏர்த்லேருந்து எவ்வளோ தூரத்தில் வந்து இந்த எக்ஸோஸ்பியர் இருக்குனாக்கா 400 to 1500 கிலோமீட்டர். ஸோ த ஏர் இயர் இஸ் எக்ஸ்ட்ரீமலி தின். இந்த ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஏர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சப் டாபிக் வாட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் மீன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர். So air is important for all the living organisms. Without air, no life can exist on the earth. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ப்ரீத்திங் ப்ராசஸ் இல்லையா? ஸோ ஏர் இல்லைன்னா என்ன ஆகாத லிவிங் ஆர்கானிசமே இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன் ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் அண்ட் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது நம்ம ப்ரீத்திங் ப்ராசஸ் அப்போ எந்த கேஸை வந்து இன்டேக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எந்த கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ பிளான்ட்ஸ் இன் டர்ன் யூஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசன்ட் இன் த ஏர் டு ப்ரொடியூஸ் தேர் ஃபுட். அதாவது நம்ம வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறோங்க இல்லையா, அது மாதிரி பிளான்ட்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு வந்து எடுத்துக்கோ. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா to produce their food. So with the help of one of the process it will prepare its own food. You are known now that process name is nothing but photosynthesis. Okay, so the gases such as oxygen, nitrogen, carbon dioxide and hydrogen present in the air are important to us for many reasons. அதாவது various gases present in our atmosphere like oxygen, nitrogen, carbon dioxide, hydrogen, etc. Okay, so that all the gases will be has particular important. Anyway, it will be very useful for us. Okay, next let us study about the importance of air in this section. அதாவது நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் ஒவ்வொன்று பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ the ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் சைக்கிள். ஸோ வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் த ஏர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் சைக்கிள். அதாவது வாட்டர் சைக்கிள் ஃபார்ம் ஆகுனா அதுக்கு என்ன மெயினாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற வாட்டர் வேப்பர். ஓகே, ஸோ வாட்டர் ஃப்ரம் த வாட்டர் பாடிஸ் சச்சஸ் ரிவர் அண்டு கிளேசியர்ஸ் ஓஷன்ஸ் ஓகே எவாப்ரேட் அண்டு பிகம் வாட்டர் வேப்பர். அதாவது வாட்டர் சோர்ஸஸ்க்கு நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், ரிவர் இருக்கலாம், லேக் இருக்கலாம், ஓஷன்ஸ் இருக்கலாம், சீ இருக்கலாம். ஓகேவா? அது இருக்கிற வாட்டர் என்னவாகும்னா எவாப்ரேட் ஆகிட்டு வாட்டர் வேப்பர் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ திஸ் வாட்டர் வேப்பர் தென் ஃபார்ம்ஸ் த கிளவுட்ஸ். அந்த எவாப்ரேட் பண்ண வாட்டர் வேப்பர் என்னவா சேஞ்ச் ஆகும், கிளவுட்ஸாக மாறும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ தீஸ் கிளவுட்ஸ் மூவ் டு த லேண்ட் அண்ட் கெட் கூலர் டு கிவ் ஆஸ் த ரெயின். அதாவது இது என்ன ஆகும்னாக்கா அந்த கிளவுட்ஸ் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? மூவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னவாகும், அது வந்து கூல் ஆகும். அப்படி கூல் ஆகும்போது என்ன ஆகும்னாக்கா அகெயின் இட் பி கம்ஸ் டு த லேண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் த ரெயின். ஸோ திஸ் மூவ்மெண்ட் ஆஃப் கிளவுட்ஸ் இஸ் பாசிபிள் டியூ டு ஏர். ஸோ இந்த வாட்டர் வேப்பர்லேருந்து க்ளவுடாக மாறுது, க்ளவுட் திரும்பி அகைன் ரெயினாக வருது இல்லையா, இது எல்லாத்துக்கும் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏர் வந்து தேவைன்னு சொல்லியிருக்காங்க. Children, here very clearly explained. Okay va? So this water cycle wanted takes place means which will be very very important means sunlight. Okay va? இங்கே தான் இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இதில் என்னன்னாக்கா வாட்டர் சோர்சஸ். இந்த வாட்டர் சோர்சஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட் என்ன ஆகுது, எவாப்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் ஆகுது, எவாப்ரேட் ஆகிட்டு க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த க்ளவுட்ஸ் அதாவது கண்டென்சேஷன். ஓகேங்களா? அந்த ப்ராசஸ்க்கு என்ன கண்டென்சேஷன். அகெயின் இந்த க்ளவுட்ஸ் வந்து என்னவாகும், ரெயினாக வரும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இங்கே இருக்கும் இல்லையா, இந்த பிளான்ட்டு இருக்கும் இல்லையா, பிளான்ட் வந்து என்ன பண்ணும், ஏர் வந்து ரிலீஸ் பண்ணும். ஏர் மூலயமா என்னவாகுது அப்படின்னு சொன்னாக்கா அகெயின் இட் வில் பி கம்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் த ரெயின். அகெயின் இந்த ரெயின் என்னவாகும், வாட்டர் சோர்சஸில் வந்து
collect ஆகும். So like that the cyclic process will be continue. What is the next importance of the air means supplies energy. We breathe oxygen present in the air and it is supplied to the cells in our body. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த ஆக்சிஜன் என்னவாகுதுனாக்கா ப்ரீத் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பாடியில் இருக்கிற எல்லா செல்ஸ்க்கும் என்னவாகுது, சப்ளை ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாடி செல்ஸ் பேர்ன் த ஃபுட் மாலிகூல்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் அண்டு ப்ரொடியூஸ் எனர்ஜி. நம்ம எடுத்துக்கிட்ட ஆக்சிஜன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாடி செல்ஸ் எதுக்கு, அதாவது பாடி செல்ஸ் பேர்ன் த ஃபுட் மாலிகூல் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் வந்து நம்ம பாடியில் இருக்கிற செல்குள்ளே என்ட்ரு ஆகுது. அது மூலயமா என்ன ஆகுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற ஃபுட் மாலிகூல்ஸ் என்ன பண்ணுது, பேர்ன் பண்ணிடுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த ஆக்சிஜன். ஸோ ஆஃப்டர் பேர்னிங் இட் ப்ரொடியூஸ் த எனர்ஜி. ஸோ வித் திஸ் எனர்ஜி we do all kinds of the work. இந்த எனர்ஜியின் மூலயமா தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, எல்லா வகையான வேலையும் பார்க்க முடியுது. ஸோ which provides energy for us? Food. Okay. Next importance of the air, sound travels through air. அதாவது ஏர் இருந்தால் தான் சவுண்ட் என்ன ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ we hear many things from the surrounding and people hear what we speak. அதாவது நம்மளுடைய சரௌண்டிங்லேருந்து நம்ம we can hear different types of the சவுண்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பீப்புள் வந்து நம்மளை பேசுகிறாங்களோ அதையும் நம்மளால் வந்து கேட்க முடியுது. ஸோ திஸ் இஸ் பாசிபிள் டியூ டு ஏர் பிகாஸ் சவுண்ட் நீட்ஸ் எ மீடியம் டு ட்ராவல். அதாவது இது எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த, அதாவது நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்குது இல்லையா, அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ஏர். ஓகேவா. ஸோ இட் ஆக்ட் அஸ் த மீடியம் ஃபார் ட்ராவல் ஆஃப் த சவுண்ட். சவுண்ட் ட்ராவல் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஜெனரேஷன் டு த லிசனர் த்ரூ ஏர். அதாவது பாயிண்ட் ஆஃப் ஜெனரேஷனை எங்கே சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து ஒரு பர்சன் கேட்பான் இல்லையா, அவனுக்கு பேர் தான் லிசனர். அவனுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, இன்பிட்வீன் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர். ஸோ ஏர் இஸ் ஆக்ட் அஸ் த மெட்டீரியல் மீடியம் ஃபார் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த சவுண்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் ஃபார் த பிளான்ஸ். ஸோ நைட்ரஜன் ப்ரெசன்ட் இன் த ஏர் இஸ் useful for plants. The nitrogen in the atmosphere is converted into early observable nitrates by plants with the help of some microbes. அதாவது நைட்ரஜன் வந்து ஏரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா, அது வந்து பிளான்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் கன்வெர்டட் இன்டு த நைட்ரேட்ஸ். அதாவது பிளான்ஸ் இது சாயிலில் வந்து மிக்ஸ் ஆகிட்டு அது என்னவா கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேட்ஸ். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த சம் மைக்ரோப்ஸ். ஓகேவா. இந்த கன்வர்ஷனுக்கு மைக்ரோப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் நோன் அஸ் த நைட்ரஜன் ஃபிக்சேஷன். தட் மீன்ஸ் த கன்வர்ஷன் ஆஃப் நைட்ரஜன் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இன்டு nitrate first takes place some microbes. That microbes only observe it and giving the nitrogen to the plants. Okay, so the process called it as what, children? Nitrogen fixation. So these nitrates are useful for the growth of plants. It is, and also air is helpful for the pollination of plants. அதாவது இந்த நைட்ரஜன் வந்து என்ன பர்பஸ்க்காக பிளான்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் ஆக்ட் அஸ் த நியூட்ரியன்ஸ். ஓகே, அது அந்த நியூட்ரியன்ஸ் மூலிமா பிளான்ஸ் வந்து என்ன ஆகும், க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பர்பஸ்க்காக இது பிளான்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏரு பாலினேஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ pollen grains travel from the plant to another plant through air. Pollination means transfer of the pollen grains from one plant to the another plant. அந்த ப்ராசஸ்க்கும் ஏர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ thus cross pollination is achieved with the help of air. கிராஸ் பாலினேஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லுறாங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் த ஏர். கிளியர் சில்ட்ரன்? ஏர் வந்து பிளான்ஸ்க்கு நைட்ரஜன் வந்து சப்ளை பண்ணுது. அந்த நைட்ரஜன் மூலயமா அதனுடைய என்ன பண்ணுது, நியூட்ரியன்ஸ் வந்து எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நியூட்ரியன்ஸ் வந்து பிளான்ஸ்க்கு க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாலினேஷன் ப்ராசஸ்க்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏர்னுடைய யூஸ் டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. ஸோ மூமெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்ட் அஸ் த விண்ட். அதாவது ஏர் மூவ் ஆகுதுலேயே அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், நம்ம விண்ட் சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஷிப்ஸ் அண்ட் தென் போட்ஸ் டு sail on the water. So
ஏர்பிளேன்ஸ் அண்ட் தென் ஹெலிகாப்டர் ட்ராவல் த்ரூ ஏர். அதாவது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பர்பஸ், அதாவது மூவிங் ஏர் இஸ் கால்ட் அஸ் த விண்ட். அந்த மூவிங் ஏர் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னா வெஹிக்கல்ஸ் மூவ்மெண்ட். என்னென்ன வெஹிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஷிப், போட், ஓகே, டு sail on the water. அது மட்டும் இல்லாமல் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் த ஏரோப்ளேன் அண்ட் தென் ஹெலிகாப்டர்ஸ். What is the next use of the air means? It will be useful for the sports purpose also. Paragliding is the recreational and then competitive adventure sport of flying. அதாவது paragliding அப்படின்றது என்னன்னாக்கா ரெக்ரேஷன், அதாவது அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காகவோ இல்லை இது வந்து காம்படிஷனாகவும் கண்டக்ட் பண்ணுற ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம் அப்படின்னு ஃப்ளையிங் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் திஸ் ஸ்போர்ட்ஸ் pilot sit in a harness suspended below a fabric wing. அதாவது அந்த விங் வந்து பிலோ இருக்கும், அந்த அவங்க மேலே வந்து என்ன அவங்க எங்கே உட்காந்துருப்பாங்க, அந்த ஃப்ளையிங் பர்சன் வந்து பைலட் வந்து உட்காந்துருப்பாங்க சொல்லியிருக்காங்க. தென் ஹேங் கிளைடிங் இஸ் ஆல்சோ ஆன் ஏர் ஸ்போர்ட் ஆர் recreational activity in which a pilot flies a light, okay, and non motorized foot. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட் கிளைடிங்கில் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஈவன் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரெக்ரேஷனல் ஆக்டிவிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளையிங் ஃப்ளைட்ஸ் இருக்குவாங்க இல்லையா, அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ளைஸ் ஏ லைட், ஓகேவா, லைட்டில் வந்து அவங்க வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன அது மோட்டார்லாம் இருக்காது, நான் மோட்டரைஸ் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. லான்ச் ஏர்கிராஃப்ட் கால்ட் ஏ ஹேங் கிளைடர். அதாவது ஹேங் கிளைடர்னால் என்னன்னாக்கா, ஓகே, நான் மோட்டரைஸ்ட் ஃபுட் லான்ச்டு ஏர்கிராஃப்ட், ஓகே, அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹேங் கிளைடர் சொல்கிறோம். நெக்ஸ்ட் பேராகிளைடிங் அண்ட் தென் ஹேங் கிளைடிங் ஆர் பாசிபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏர். இது போத்துமே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா ஏர். ஸோ அதர் ஸ்போர்ட்ஸ் லைக் wind surfing and then kite surfing and sailing are also possible with the help of the air. அது நம்ம பட்டெல்லாம் பறக்க விடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி அதுக்கப்புறம் போட்லாம் மூவ் ஆகிறதுக்கு இது என்ன தேவைன்னு சொல்கிறாங்க, ஏர் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஏர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராஷூட் அண்ட் தென் ஹாட் ஏர் பலூன்ஸ், ஓகே, அதுலேயும் இது வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ பேராஷூட்ஸ் அண்ட் தென் ஹாட் ஏர் பலூன்ஸ் ஆர் யூஸ் டு லேண்ட் ஃப்ரம் அபோவ், ஓகேவா. இது ரெண்டுமே என்னது மேலே இருந்து நம்ம கீழே இறங்குறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு என்னது சேஃப்டி திங்ஸ், ஓகேங்களா. ஸோ இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி பீப்புள் யூஸ் பேராஷூட்ஸ் அண்ட் comes down slowly safely with the help of air. இந்த பேராசூட் யூஸ் பண்ணி எமர்ஜென்சி கண்டிஷனில் பீப்புள் வந்து சேஃபாக மேலேருந்து கீழே இறங்குவாங்க இல்லையா, அது எப்படி பாசிபிள் பார்த்தோம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த ஏர், ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை பற்றி இப்போ சொல்லியிருக்காங்கன்னா விண்ட் எனர்ஜி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஏர் ஃப்ளோஸ் ஃப்ரம் எ ரீஜன் ஆஃப் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். அதாவது ஏர்னுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆகும். So this flow of air at a high speed is called as the wind. ஏர் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா விண்டுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ the wind is used to generate electric power with the help of the windmill. அதாவது விண்டை யூஸ் பண்ணி விண்டு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலையே அந்த விண்டை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், எலக்ட்ரிசிட்டி வந்து ஜெனரேட் பண்ணோம். How it was possible with the help of the windmill. To learn about the air pollution. So the presence of harmful substance in the air which can have an adverse effect on living beings and the environment is called air pollution. அதாவது ஏரில் வந்து பாய்சனஸ் சப்ஸ்டன்சஸ் வந்து அக்கர் ஆகுது, மிக்ஸ் ஆகுது. அது எப்படின்னு பார்த்தா எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த எஃபெக்ட் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ். அதாவது ஹியூமன் பீயிங் வந்து வேரியஸ் பர்பஸ்க்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறான். அப்படி யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து ரிலீஸ் ஆகுது இந்த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸு. அது வந்து ஏருக்குள்ளே என்டர் ஆகிட்டு என்ன பண்ணுது, ஏரை வந்து பொல்யூட் பண்ணுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ வென் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் including gases like carbon dioxide, carbon monoxide, sulfur dioxide, etc. அது மட்டும் இல்லாமல் and particles like dust and aerosols and released into the earth atmosphere, air pollution occur. எப்படி ஏர் பொல்யூஷன் அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
சம் பாய்சனஸ் கேஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, அதுக்கப்புறம் சல்ஃபர் டை ஆக்சைடு. இது என்னவாகுது, நம்ம அட்மாஸ்பியருக்குள்ளே ரிலீஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் டஸ்ட் அண்ட் தென் ஏரோசால்ஸ், இது என்னாவது அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் ஆகிறதால தான் நமக்கு ஏர் பொல்யூஷன் அக்கர் ஆகுதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ the substances are released into the atmosphere at a rate which exceeds the natural capability of the environment to absorb them. அதாவது நேச்சராகவே அட்மாஸ்பியருக்குன்னு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். ஓகேவா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணணும். ஆனால் இது மாதிரி பொல்யூஷன் அக்கர் ஆகிறதால என்ன ஆகுது, அதனோட ரேட் வந்து அப்சர்ப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏர் பொல்யூஷன் மே காஸ் டிசீசஸ், அலர்ஜி அண்டு ஈவன் டெத் டு ஹியூமன். ஏர் பொல்யூஷன் மூலிமா நமக்கு நிறைய ப்ராப்ளம் வருது, வேரியஸ் டைப் ஆஃப் டிசீஸ் வருது, அலர்ஜி ஆகுது, அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் இட் வில் பி லீட்ஸ் டு த டெத் ஆல்சோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இட் மே ஆல்சோ காஸ் harm to other living organisms such as plant and also animal. It may damage the natural environment also. அதாவது இது ஹியூமன் பீயிங் மட்டும் இல்லாமல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸுக்கு என்ன பண்ணுது, ஹார்ம்ஃபுல்னஸ் கொடுக்குது. அப்புறம் நேச்சுரல் என்விரான்மெண்ட்டே இது என்ன பண்ணுது, சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் we are going to learn about causes of air pollution. காசஸ்னால் எப்படி ஏர் பொல்யூஷன் வந்து அக்கர் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏர் பொல்யூஷன் இஸ் காஸ்ட் பை போத் நேச்சுரல் அண்ட் man-made activities. Air pollutions are released into the atmosphere, that means air pollutants, air pollutants are released into the atmosphere through human activities like burning of fuels and then releasing industrial wastes, mining, etc. அதாவது ஏர் பொல்யூஷன் எப்படி காசு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா it occurs both in the natural and also the artificial manner. ஆர்டிஃபிஷியல் மேனர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா மேன்மேட் சொல்கிறோம். அது மூலிமா என்ன ஆகுது, பொல்யூட்டன்ஸ் மீன்ஸ் த சப்ஸ்டன்ஸ் விச் காஸ் த பொல்யூஷன். ஓகேவா, அந்த ஏர் பொல்யூட்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா ரிலீஸ் ஆகுது, அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகுது. எப்படி, டியூ டு த ஹியூமன் ஆக்டிவிட்டி. ஓகேவா, அவன் என்ன பண்ணுறான், ஃபியூவல்ஸ்லாம் பர்ன் பண்ணுறான் இல்லையா, அதுலேருந்து என்ன ஆகுது, அந்த கேஸஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்தும் வேஸ்டஸ் வந்து என்னது ரிலீஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் மைனிங் ப்ராசஸ் மூலயமா என்ன ஆகுது, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து நம்ம அட்மாஸ்பியருக்குள்ளே என்ட்ரு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நேச்சுரல் ஈவெண்ட்ஸ் லைக் வால்கனோ எரப்ஷன் also cause air pollution. Let us see about some of the causes of air pollution in detail. ஸோ நிறையவே இருக்குது ஏர் பொல்யூஷன் அக்கர் ஆக. ஓகேவா, ஹியூமன் யூஸ் பண்ணுற வெஹிக்கல்ஸ், தென் இண்டஸ்ட்ரியல் வேஸ்டஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வால்கனோ எரப்ஷன். ஓகே, லைக் தட் வேரியஸ் டியூ டு த various activity that poisonous substance enter into the atmosphere and cause the air pollution. எஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் மூலமா எப்படி வந்து ஏர் பொல்யூஷன் அக்கர் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மெனி இண்டஸ்ட்ரீஸ் ஹாவ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் டு மேனுஃபேக்சர் திங்ஸ். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோகார்பன்ஸ், organic compounds and then chemicals are released into the air by these industries. Because of these pollutants, quality of air is affected very much. அதாவது இண்டஸ்ட்ரீஸ் மூலமா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த திங்ஸ் வந்து மேக் பண்ணுறோம். நவடேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த திங்ஸ்லாம் வேணுமா இருக்கு இல்லையா, அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் தென் ஆர்கானிக் காம்பவுண்ட், அதுக்கப்புறம் கெமிக்கல்ஸ்லாம் என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகுது. இந்த ரிலீஸ் ஆகின பாய்சனஸ் கேஸஸ்லாம் எங்கே என்ட்ரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர். ஓகேவா, ஸோ அது எங்கேருந்து போகிறது, நமக்கு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து. ஸோ இது மூலயமா என்ன ஆகுதுன்னா நார்மலாக நேச்சுரலாக இருக்கிற ஏர்னுடைய குவாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பர்னிங் ஆஃப் த ஃபியூயல்ஸ். கம்பஷன் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ் லைக் coal and petroleum releases sulfur dioxide which is an air pollutant. அதாவது கம்பஷன்னாக்கா பர்னிங் ரியாக்ஷன். ஓகேவா, அந்த பர்ன் பண்ணுறோம், எதை பர்ன் பண்ணுறோம், நம்ம கோல் அண்ட் தென் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை பர்ன் பண்ணும்போது அதுலேருந்து பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ், என்ன பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சல்ஃபர் டை ஆக்சைடு. இதுவும் என்ன பண்ணுது, ஏர் பொல்யூஷனை வந்து காஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் மேஜர் ஏர் பொல்யூட்டன்ஸ் ஆர் ரிலீஸ்டு பை த vehicles including bus, cars, train and aeroplanes. ஓகே, இது மட்டும் இல்லாமல் ஏதாவது வெஹிக்கல்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற பாய்சனஸ் கேஸஸும் ஏரில் என்ட்ரு ஆகிறதால என்ன ஆகுது,
ஏர் பொல்யூஷன் அக்கர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இம்ப்ராப்பர் ஆர் incomplete combustion of fuel releases carbon monoxide. அதாவது ஃபியூவல்ஸ் வந்து கம்ப்ளீட் பேர்ன் ஆகாமல், ஓகேவா, இன்கம்ப்ளீட் பேர்னிங் ஆகிறதால அது மூலயமா என்ன ஆகுது, என்ன கேஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு. ஈவன் தி கார்பன் மோனாக்சைடு ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் occur of the air pollution. Next, nitrogen oxide which are released by both natural and man-made process also cause air pollution. Nitrogen oxide வந்து due to the ஹியூமன் ஆக்டிவிட்டி அது மாதிரி நேச்சுரலாகவும் ப்ரொடியூஸ் ஆகுது, அதுவும் என்ன ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, ஏர் பொல்யூஷன் அக்கராக ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், யூஸ் ஆஃப் இன்செக்டிசைட், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் தென் ஃபர்டிலைசர்ஸ் in agriculture activities has increased in the modern days. So they emit harmful chemicals such as ammonia into the air, causing air pollution. அதாவது அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் மூலமா நம்ம நவடேஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுதுனாக்கா பொல்யூஷன் ஆகுது, அது மூலிமா என்ன ஆகுது, பொல்யூஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து அது ரிலீஸ் பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அமோனியா. ஓகே, அது என்ன பண்ணுது, அது ஏருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு, அது வந்து அந்த அமோனியா வந்து ஏரில் என்ட்ரு ஆகிட்டு அதுவும் என்ன ஆகுது, ஏர் பொல்யூஷன் வந்து காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் சப் டாபிக் மைனிங். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ் ஃப்ரம் த earth இஸ் கால்டு மைனிங். மைனிங்னாக்கா மினரல்ஸ் வந்து நம்மளுடைய earthலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம், அந்த ப்ராசஸ்க்கு தான் என்ன பேர், மைனிங். மைனிங் ப்ராசஸ் release dust and chemicals into the air causing massive air pollution. மைனிங் மூலமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா more amount of the chemical substance and the dust particle enter into the air and cause the air pollution. So this affects the health conditions of workers and the people living in the சரௌண்டிங் ஏரியா. அதாவது மைனிங் ப்ராசஸ் எங்கே நடக்குதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பீப்புள்ஸ் என்ன ஆகும், அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இல்லை அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வை? பிகாஸ் டியூ டு ரிலீசிங் ஆஃப் மோர் கெமிக்கல் அண்ட் ஆல்சோ த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். நெக்ஸ்ட்டு ஹவுஸ்ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ். ஏர் இஸ் பொல்யூட்டட் த்ரூ ஹவுஸ்ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ வைல் கிளீனிங் அண்டு பெயிண்டிங் we use lot of chemicals. அதாவது நம்மளுடைய வீட்டில் க்ளீன் பண்ணும் போதும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பெயிண்டிங்லாம் பண்ணும்போது நிறைய டஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ தீஸ் அண்ட் ஆல்சோ யூ ஆர் யூஸிங் த கெமிக்கல்ஸ். ஓகே, ஸோ தீஸ் கெமிக்கல்ஸ் பொல்யூட் த என்விரான்மெண்ட். அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஏரில் என்டர் ஆகிட்டு நம்மளுடைய என்விரான்மெண்ட் என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ்லாம் காமிக்கிறாங்க பாருங்கள். இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஸ்மோக் வந்து ரிலீஸ் ஆகுது, ஓகேங்களா. அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டஸ்ட் இப்போ வெஹிக்கல்ஸ்லாம் மூவ் ஆகுது இல்லையா, அதுலேருந்து டஸ்ட்டு ஸ்மோக்லாம் ரிலீஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அந்த அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக பெஸ்டிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ் அந்த மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இது மூலிமா என்ன ஆகுதுனாக்கா ஏர் பொல்யூஷன்ஸ் நடக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. தேங்க்யூ சில்ட்ரன். ரிமைனிங் யூ கேன் see into the next part.